வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருணை பற்றி ஒரு சூப்பரான விஷயத்த விஜய் விஷால் தர்ஷிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்த்துடலாம். புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், அதுக்கான முக்கியமான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகாவோட பர்த்டேக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் வெளியே உட்காந்துருக்காரு. அப்போ தர்ஷிகாவும் பார்த்துட்டு வராங்க, என்னடா இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் உனக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக பண்ண முடியல பர்த்டேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரின்ற மாதிரி கேட்குறாரு. பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக அருணை பற்றி ஒரு விஷயம் வந்து விஜய் விஷால் வந்து சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து எந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் வந்து அவரோட கேம் பிளே என்னவன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து வேறு மாதிரி இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான். ஸோ என்கிட்ட மட்டும்தான் வந்து உண்மையாக இருக்கான், மற்றவங்ககிட்டலாம் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். இன்கேஸ் தர்ஷிகா உங்ககிட்டக்கிட்டையும் சரி, அன்ஷிதா கூடயும் சரி, அவன் வந்து ஒரு கேம் விளையாடுறான் அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்றத வந்து சொல்லுவார். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா, எனக்கு கேமா ஃப்ரெண்டான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவனுக்காக இந்த கேம் நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ அந்தளவுக்கு அவங்க க்ளோஸ் அப்படின்றத வந்து தர்ஷிகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பற்றி அவன் லிவிங் ஏரியாவில் ஒரு விஷயம் சொன்னான். அதை நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. அவனே வந்து சொல்லியிருக்கான். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசனுக்காகவே அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் வெளிப்படுத்தியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஏரியாவில் ஏதோ ஒரு டாஸ்க்கோ ஏதோ அப்போ தான் நினைக்கிறேன். அப்போ விஜய் விஷால் பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லுவார். விஜய் விஷால் வந்து என்டர்டெய்னராக தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. பட் அவனுக்கு இன்னொரு ஒரு ஃபேஸ் இருக்குது. அந்த ஃபேஸு எனக்கு தெரியும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் கோ த்ரூ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன் இவன் என்டர்டெய்னராக இருக்கான்னு கேட்குறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம இன்னொரு பக்கத்தை வந்து இங்கே காமிக்க முடியலனாலும் நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் விஜய் விஷால் ரொம்ப சந்தோஷப்பட்டதாக வந்து தர்ஷிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்த அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமலே வந்து புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ லக்கி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து சொல்கிறாரு. ஸோ அருண் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட எந்த விஷயமும் வந்து கேட்கல, நானும் அவங்ககிட்ட வந்து எதுவும் சொல்லலை. பட் அவன் என்னை புரிஞ்சிருக்கான். அண்ட் தென் என்னோட கஷ்ட காலத்தில் கண்டிப்பாக அவன் என் கூட நிற்பான்னு சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்குறதுக்கு. என்னோட இன்னொரு பக்கத்தை அவன் ரீட் பண்ணி, என் மைண்ட் ரீட் பண்ணி அவன் வந்து தெரிஞ்சுட்டு கஷ்டத்தில் என் கூட இருப்பான்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது அப்படின்றத மறுபடியும் நான் சொல்கிறாரு. அண்ட் தென் இந்த பர்ட்டிகுலர் பர்சனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. ஸோ தட் இந்த மாதிரி அருணை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தர்ஷிகா கிட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.